கிரேக்க நாட்டுல 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அறிவாளி குற்றவாளிகளை உயிரோடு வேக வைக்க பித்தளையாலான ஒரு எருமை மாடை உருவாக்கினான். இந்த தண்டனை கருவியில குற்றவாளியையே உள்ள விட்டுட்டு அடியில நெருப்ப வைக்கும் போது உள்ளிருந்து குற்றவாளி கத்துற சத்தம் வெளியே ஒரு எருமை மாடு கோரமா கத்துற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அமைப்பையும் அந்த அறிவாளி அதுக்குள்ள வச்சிருந்தான். இந்த கண்டுபிடிப்பை கொண்டு போய் அரசர் பெலாரிஸ் கிட்ட காட்டி என் கண்டுபிடிப்பு எப்படி இருக்குன்னு கேக்குறான். இது வேலை செய்யுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அதை கண்டுபிடிச்சவனையே அதுக்குள்ள போட்டு அடியில நெருப்ப வைக்கிறாரு அரசர் பெலாரிஸ். இந்த அறிவாளி வெந்து உயிர் விட்டதை பார்த்து அசுரத்தனமா சிரிச்சான் அந்த அரசன். அன்னையிலிருந்து கிரேக்கத்துல கொடூரமான தண்டனையில முதலிடத்துல இருந்தது இந்த பிரேசன் புல் தான். அப்பப்போ குற்றவாளிகளை பொது அரங்கத்துல வச்சு பொதுமக்கள் எல்லோரும் சூழ்ந்திருக்கும் போது இந்த தண்டனையை நிறைவேற்றி ஆனந்தம் அடைவான் அந்த அரசன். ஒரு கட்டத்துல அரசனுக்கு பைத்தியமே பிடிச்சு போகுது. தவறே செய்யாத பொதுமக்களை அதுக்குள்ள போட்டு கொடூரமா தண்டிக்க ஆரம்பிச்சான். நாட்டுல புரட்சி வெடிக்குது. பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த அரசனையே தூக்கி அந்த எரும மாட்டுக்குள்ள போட்டு கொளுத்தி சாகடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நரகத்துல அந்த அரசனும் அறிவாளியும் மீட் பண்ணி இருப்பாங்க. அப்போ மறுபடியும் அந்த அறிவாளி கேட்டு இருப்பான், அரசே என் கண்டுபிடிப்பு எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எக்கச்சக்கமான பழங்கால உண்மைகள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் தமிழ் ஃபேக்டரி.